சிவன் வசிக்கிற இடம் கைலாய மலை அப்படின்னு சொல்லப்படுது. சிவன் வசிக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் எந்த சயின்டிஃபிக்ஸோ இல்லது எந்த விதமான ஆட்களோ அந்த இடத்த போய் எட்டி பார்த்ததில்லை. அப்படி போனவங்க இளமையிலே முதுமை பெறுறாங்க அப்படின்னு தான் வரலாறுகள் கூறப்படுது. இந்த கைலாய மலையை பற்றி சொல்லணும்னா கோடிக்கணக்கான விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா சயின்டிஃபிக்ஸாலே விளக்க முடியாத ஒரு இடம் இந்த கைலாய மலை. கைலாய மலையில் அப்படின்னா சிவன் இருக்கார் தானே அப்படின்னு தானே நம்ப முடியும். இந்த மலையை யாரும் ஏறினதில்லை. ஏறினவங்களுக்கு சங்கு தான் காவு வாங்குகிற இடமாகவும் இந்த கைலாய மலை அமையப்பெற்ற இடமாக இருக்குது. ஆனால் சிவ பக்தர்கள் அங்கே இருக்கிறதாகவும் அங்கே போயிட்டு வர்றதாகவும் சில வதந்திகள் கிளப்பப்படுதே தவிர அது எது நிஜம்னு இது வரைக்கும் தெரியாது. யூடியூப்பில் பைசா சம்பாதிக்க வரல, அதை கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, நண்பா உனக்கு தெரிஞ்சதை நீ அப்லோட் பண்ணு, உனக்கு நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் யாருக்கும் ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆனால் எங்களை மாதிரி ஒரு சில பேருக்காக நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால யூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்காக 700 சில்லற பேர் இதை இந்த வீடியோ ஃபார்வேர்டு பண்ணவும் பார்க்கவும் செஞ்சதுனால ரொம்ப சந்தோஷம். அதனால் எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எப்படின்னா, சரி நம்ம அப்லோடு பண்ணுறதுனால நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம்ல, அது ஒரு காரணம். 2வது காரணம், நமக்கு நண்பர்களே நமக்கு ஸ்டுடியோலாம் இல்லை. இப்படி இந்த கிளஞ்சிருந்த குளத்தங்காடு இந்த மாதிரி இடம் தான் நமக்கு இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், கேளுங்க, பாருங்கள். போர் அடித்தா வேறு சேனலில் பாருங்கள், அதனால் தப்பு இல்லை. போர் அடிக்காதவங்க ஏதாவது தேவைப்படும், என்னுடைய கருத்துக்கள்லேருந்து ஏதாவது தேவைப்படும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கலாம். 100% சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் எதை கேட்டாலும் அதுக்கு பதில் நான் வச்சுருக்கேன். பதில் தெரியும் தான் எனக்கு. உலகத்தை பற்றி வேணாலும் கேளுங்க, என்ன படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் எதை வேணாலும் கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுவேன். ஆனால் தாறுமாறாக தயவு செய்து கேட்காதீங்க. நீங்கள் அதை விட்ட உடனே தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம், அந்த நண்பர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா நண்பா லவ்வை பற்றி நண்பா லவ்வை பற்றி சொல்லுன்னா லவ்வை பற்றி என்ன சொல்கிறதுக்கு நண்பா இருக்குது? உலகமே லவ்வில் தானே ஓடுது. லவ் இல்லைன்னா எப்படி நண்பா வாழ்க்கை போகும்? அதெல்லாம் சொல்கிறேன், லவ்வெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அந்த ஆன்மீகத்தில் நான் கண்டிப்பாக சொல்லலை. உங்களுக்கு தனியாக வேறு ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் லவ்வு எல்லாத்தையும் சொல்கிறேன். லவ் ஏன் எப்படி என்ன லவ்னு கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டதுக்கு நன்றி. அது சொல்கிறேன் நண்பர்கள். இப்போ எனக்கு ஏம் லவ்வை பற்றி சொல்கிறது ஏம் இல்லை. என்னுடைய ஏம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு விஷயமா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மட்டும் இல்லாமல் 120 வருஷம் 150 வருஷம் உயிர் வாழக்கூடிய மூலிகை வரைக்கும் என்னால் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் சொன்னேன்னா ஒருவேளை யாருக்காவது யூஸ் ஆகுச்சுன்னா, மெடிசன் இல்லாமல் யூஸ் ஆச்சுன்னா ஆகட்டுமே அப்படின்னுக்குள்ள நோக்கத்தில் தான் வீடியோ போடுறேன். அதனால் ஓகே நண்பர்களே, வணக்கம். நான் இன்றைக்கி சிவனாரை பற்றி சொல்லலான்னு யோசித்தேன். ஆனால் வீடியோ நிறைய அப்லோடிங் வந்துருச்சு. இனி இதெல்லாம் சொல்லிவிட்டு அதில் சொல்லும்போது 10 நிமிஷம்லாம் தாண்டிடும். எனக்கு அந்த 10 நிமிஷங்கள்லாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதிரி ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். சிவனாரை பற்றி இந்த இதில் சொல்லி முடிக்கிறேன். மேற்கொண்டு சிவனை பற்றி ரொம்ப தெளிவாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சு விட்றேன். ஓகே நண்பர்களே. அப்போது கைலாச மலையை பற்றி சொல்லலாம். கைலாச மலையை பற்றி என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக்ஸால் விளக்க முடியாத ஒரு இடம். ஏன் சயின்டிஃபிக்ஸால் விளக்க முடியல? அதாவது இவ்வளவு தான் சொல்கிறது விஞ்ஞானமாக இருந்தால், எவ்வளவோன்னு சொல்கிறது கடவுள்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த 2 இடத்துல இந்த விஞ்ஞானம் சயின்டிஃபிக்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த கைலாச மலை எப்போவுமே ஒரு பிரதிபலிப்பான ஒரு இடமாக தான் இருக்குது. அதாவது ஒரு உலகத்திலே ஒரு முக்கிய முற்றுப்புள்ளி, அதாவது சென்ட்ரு புள்ளி மாதிரி கருதப்படுது. அங்கே மேக்னட்டிஸ் பவர் நிறைய இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடவுள்கள் 4 இடத்துல 4 பிரித்து வச்சுருக்காங்க. அதை நம்பி தான் சிவசிவா வழிபடுறாங்க. ஆனால் இந்த சிவனார்னு சொல்லி நம்ம வழிபடுறதுனால ஒரு தீங்கும் யாருக்கும் இல்லையா, நல்லது தானே நடக்குது. அப்போ அங்கே சிவனார் இருக்கார் தானே, இல்லைன்னு சொல்ல முடியல இல்லையா? அது ஏறி போக முடியல. நன்னேரி 2 நதிகள் ஓடுது. அதில் ஒன்று உப்பு தண்ணியும் ஒன்று நல்ல தண்ணி. ஒவ்வொன்றுக்கா விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. ஸோ விளக்கம் ஒவ்வொன்றா சொல்லி முடிக்கலாம். கற்பனைக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் இல்லை. கற்பனை என்கிறதே நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தான் கற்பனைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, கற்பனைன்னு ஒன்று மனிதனுக்கு உருவாகுவது சாத்தியமான கூறுகள் இல்லை. நாம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஜீவராசிகள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சது இதுதான்.
இதுக்கு மேலே இல்லை. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிக்கும் வாழ்வோம்ங்கிறது தான் தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது சரியாக இருந்ததுன்னா சிவனார் கடவுள்ங்கிறது இந்த உலகத்தில் உண்டு எங்கு தான் என்னுடைய வாதம். இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கடவுள் இல்லை, பூமிக்கு பூமியோட கெப்பாசிட்டிக்குனாலையும் பூமியுடைய ஒரு சக்தினாலேயும் தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிஜமாக போய் நான் சொல்லலை. ஆனால் அப்படி இயங்குறதா இருந்தால் இந்த பூமிக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கவும் இதுவரையும் யாராலையும் முடியலை. ஆனால் கடவுள் இருக்கார், அதாவது சிவனார், அதாவது சிவனை தான் முதல் கடவுளாக நம்ம போற்றப்பட்டோம். அதனால் எனக்கு தெரிஞ்சது சரியாக இருந்ததுன்னா நம்ம சிவனார் இருக்காருன்னு வழிபடலாம். கைலாச மலையும் அவ்வளோ பெரிய லேஸ்பட்ட காரியம் இல்லை. இந்த கைலாச மலையை நோக்கி 41 நாள் கரெக்டாக தியானம் இருந்தாலோ இல்லது விளக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாலோ அந்த இடத்துல பாம்பு வர்றது நிஜமாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டே அவங்க எல்லோரும் இந்த விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க. அதாவது சிவனாருக்கு காசி செம்பு வச்சு விளக்கு வச்சோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பாம்பு வராமல் 41வது நாள் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நானும் அனுபவிச்சிருக்கேன், அது இல்லைன்னு சொல்லலை. ஆக நான் என்ன சொல்லலைன்னா அப்போ பாம்புக்கிட்ட நம்ம சொல்லியா வச்சுருக்கோம், நீ வந்துரு 41 நாளைக்கு ஒரு வந்துருன்ட்டு, அப்படிலாம் இல்லை. ஆக நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கடவுள் அப்படி இருந்தால் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறது ஓகே தான். ஆனால் சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட டைம் எடுக்கும். அதாவது வீடியோ இப்போ நமக்கு இது பத்தாது. இது கிட்டத்தட்ட என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா 10 மினிட்டு வந்துருச்சு. இவ்வளோ நேரம் யாரும் ரிஸ்க் எடுத்து கேட்பாங்களான்னு தெரியல. ஆனால் கைலாச மலை இது வரைக்கும் எல்லாருக்கும் சஸ்பென்ஸான ஒரு விஷயமாக தான் இருக்குது. புதுசாக ஏதாவது செய்தி அல்லது செய்தி கிடச்சிதுன்னா விசித்திரமாக சொல்கிறேன். ஆனால் அந்த கைலாச மலையை பற்றி எனக்கு விசித்திரமான இடங்கள் ஒன்றும் ரொம்ப விதவிதமாக தெரியாது. ஆனால் சிவன் வசிக்கிற இடம் அப்படின்னு தான் கேட்டவங்ககிட்ட பார்த்தவங்ககிட்ட எல்லாம் இந்த தகவல் மட்டும்தான் இருக்குது நண்பர்களே. வேறு ஒரு தகவலும் இல்லை. சிவன் அதை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கைலாச மலைன்னு சொல்கிறீங்களா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு அது அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் என்னென்னு கேட்டால் 2 இதை ஆன்சர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக இதுக்கு விட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா, நன்றி நண்பர்களே. அடுத்தால கேட்ட கேள்விகளை நான் பதில் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ.